வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ். வடகொரியாவை மையப்படுத்திய ஒரு செய்தி தான் வடகொரியாவை குறித்து நம் அனைவருக்குமே தெரியும். காரணம், வடகொரியா ஏதாவது ஒரு ஆயுதங்களை பரிசோதிக்கிறது என்றாலே உலகத்தில் ஒரு பயம் பற்றி கொள்வது இயற்கையாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. தற்பொழுது கூட ஒரு ஏவுகணையை பரிசோதித்த விடயமும் வடகொரிய அதிபரும் அவருடைய மகளும் இணைந்து அந்த ஏவுகணை பரிசோதனைகளை நடத்தியிருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த வடகொரியா ஒரு இருட்டறை அல்லது இரும்பு கோட்டை என்கின்ற களத்திற்குள் தான் இருக்கிறது. அங்கு என்ன நடக்கிறது என்பதை குறித்த செய்திகள் யாருக்கும் வெளியே தெரிவதில்லை. பெரும்பாலானவைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது அல்லது வெளியே தெரியக்கூடாது என்று அரசு போட்டிருக்கக்கூடிய சட்டம் ஒரு முதன்மையான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த வடகொரியாவிற்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மையப்படுத்தி ஒரு தேடல் நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்கின்ற அந்த அடிப்படையில் நாம் நம்மளுடைய கழுகு பார்வையோடு வடகொரியாவை மையப்படுத்திய ஒரு தேடலை எடுத்தோம். அப்படி எடுத்த பொழுது அங்கிருந்து கிடைத்திருக்கக்கூடிய சில செய்திகள் அதிசயமாக இருக்கிறது, சில செய்திகள் அதிர்ச்சியாக இருக்கிறது. வடகொரியா என்கின்ற அந்த பிம்பத்தை மையப்படுத்தி அந்த செய்தி எதையெல்லாம் முன்னிலைப்படுத்தி வருகிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. முதலில் வடகொரியாவின் அதிபருடைய அந்த தலை அலங்காரம் அல்லது சிகை அலங்காரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த சிகை அலங்காரத்தை போல் நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று உலகத்தில் பல இளைஞர்கள் அதுபோல சிகை அலங்காரத்தை வைத்திருப்பதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் வடகொரியாவில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் 14 வகையான சிகை அலங்காரத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அனுமதியில் யாரும் அந்த அதிபர் வைத்திருக்கக்கூடிய சிகை அலங்காரத்தை வைக்கக்கூடாது என்பதுதான் அங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சட்டமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அதுபோல வடகொரியா நாட்டில் வரி இருக்கிறதா என்றால் அங்கு வரி என்பது சுத்தமாக இல்லை. எந்த பொருளுக்குமே வரி விதிக்காத ஒரு நாடாகத்தான் வடகொரியா இருக்கிறது. வடகொரியாவில் 99% பேர் படிப்பறிவு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு குழந்தையை நாம் பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தால் நாம் அங்கு போவோம், பள்ளிக்கூடத்தில் அதற்கான கட்டணத்தை நாம் பதிவு செய்வோம், குழந்தையை அங்கு சேர்த்து விடுவோம். ஆனால் வடகொரியாவை பொறுத்த மட்டில் அப்படி அல்ல. உங்களுடைய குழந்தை ஏதாவது ஒரு பள்ளியில் படிக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தை அமர்வதற்கான இருக்கை, அந்த குழந்தை படிப்பதற்கான மேஜை, இவைகளை நாம் அந்த குழந்தையை சேர்க்கின்ற பொழுது நாம் அந்த குழந்தையோடு அனுப்ப வேண்டும். அந்த குழந்தை அந்த பள்ளியை முடித்துவிட்டு வெளியே வருகின்ற பொழுது அந்த மேசையும் அந்த நாற்காலியும் அந்த குழந்தையோடு நாம் குழந்தையை எடுத்து கொண்டு வந்து விடலாம். இது அங்கு இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. எனவே எந்த பெற்றோர் தன்னுடைய குழந்தையை படிக்க வைக்கின்றார்களோ அவர்கள் நாற்காலியும் மேஜையும் கொடுத்து விட வேண்டும் என்பது அந்த அரசில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது. அதுபோல 99% பேர் அங்கு படிப்பறிவு உள்ளவர்களாக இருந்தால் கூட சுமார் 50% பேர் ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எவ்வளவுதான் படிப்பறிவு இருந்தால் கூட அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அங்கு இல்லை என்பதுதான் அந்த வடகொரியாவை மையப்படுத்திய செய்தி. அதுபோல வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு நகரத்தை வடகொரியா கட்டி அமைத்திருக்கிறது. அந்த நகரத்தில் வீடுகள், சாலைகள், குடிநீர் வசதிகள் இவைகள் அனைத்துமே அங்கு கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நகரத்தில் யாருக்கும் அங்கு வாழ்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அது தென்கொரியாவிற்கு இங்கு ஒரு நகரம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக கட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு போலி நகரம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒருவேளை தென்கொரியா தாக்குதலுக்கான களத்தை எடுத்தால் அந்த போலி நகரத்தை தாக்கட்டும் என்கின்ற முன்னேற்பாடா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. அதுபோல பார்ப்பீர்கள் என்றால் ஆண் பெண் இருபாலரும் கண்டிப்பாக இராணுவத்தில் இணைந்திருக்க வேண்டும். அவர்கள் இராணுவத்தில் பணிபுரிய வேண்டும். இராணுவ பயிற்சிகள் ஆண் பெண் இருபாலருக்கும் கொடுக்கப்படும் என்று எடுத்து வைக்கிறார்கள். எனவே இப்பொழுது ஆணுக்கு அங்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை இப்பொழுது பெண்ணுக்கும் இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதுபோல இன்னொரு பிரதான விடயத்தை மையப்படுத்திய செய்தி நம்மால் அங்கிருந்து அறிய முடிந்தது. அது என்ன செய்தி என்றால்,
இப்பொழுது நான் இருக்கிறேன். நான் இப்பொழுது ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டால் காவல்துறை என்னை அழைத்து விசாரிக்கும். ஒருவேளை நான் காவல்துறையுடைய விசாரிப்புக்கு செல்லவில்லை, நான் வேறு எங்கோ இருக்கிறேன் என்கின்ற நிலைப்பாடு வரக்கூடிய சூழலில் என்னுடைய பெற்றோர்களை அழைத்து அவர்கள் விசாரிப்பார்கள். ஆனால் வடகொரியாவில் அப்படி அல்ல. ஒருவர் தவறு செய்துவிட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தண்டனை உண்டு. அது அப்பாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம். 3 தலைமுறையை சார்ந்தவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதுதான் வடகொரியாவில் எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது. இதனால்தான் பெரும்பாலானவர்கள் அந்த தவறுகள் செய்வதற்கான ஒரு களங்களை எடுத்து கொள்ளாமல் அவர்கள் தவிர்த்து விடுகிறார்கள். அதுபோல அங்கு பார்த்தீர்கள் என்றால் நீல நிறத்தில் ஜீன்ஸ் அணியக்கூடாது, இசை வாசிக்கக்கூடாது. இவைகள் எல்லாமே அங்கு தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. வடகொரியாவில் நல்ல செய்திகள் எதுவும் இல்லையா என்றால், உலகத்திலே மிக மிக அதாவது பெரிய ஒரு ஆடிட்டோரியம் அல்லது விளையாட்டு அரங்கம், இந்த விளையாட்டு அரங்கத்தை வடகொரியா அமைத்திருக்கிறது என்பது வடகொரியாவை மையப்படுத்தி இருக்கக்கூடிய செய்திகளில் முதன்மையான செய்தியாக இருக்கின்றது. 15,000 பேர் அந்த அரங்கத்தில், அதாவது 1,50,000 பேர் என்று நினைக்கின்றேன், அந்த அரங்கத்தில் அமர்ந்து காட்சிகளை பார்க்கக்கூடிய களமாக அந்த அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. அதுபோல அங்கு கடுமையான சட்டதிட்டங்கள் இருக்கிறது. ஆபாச திரைப்படம் பார்த்துவிட்டால் அவர்களிடம் எந்த கேள்வியும் இல்லை. அவர்களுக்கு மரண தண்டனை என்பதுதான் அந்த நாட்டில் எழுதப்படாத சட்டம் என்பதை விட அந்த நாட்டில் கடைபிடிக்கப்படுகின்ற சட்டமாக இருக்கிறது. எனவேதான் அங்கு ஆபாச திரைப்படங்களோ ஆபாச காட்சிகளோ அங்கு பார்க்க முடியாத ஒரு சூழல் நீடித்து கொண்டு இருக்கிறது. அதுபோல அந்த நாட்டிற்கான தொலைக்காட்சிகள் இருக்கிறதா? நம்மை போல இங்கு நாம் நினைத்த சேனல்களை பார்த்து கொள்ளலாம். அதுபோன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது 3 தொலைக்காட்சிகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த 3 தொலைக்காட்சிகளிலும் ஒரே ஒரு செய்திதான் ஒளிபரப்பப்படும். அது அந்த நாட்டின் அதிபர் பேசி அதாவது நாட்டை குறித்தோ மக்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய செய்திகளையோ இவைகளை மையப்படுத்திய தகவல் மட்டும்தான் அந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும். வேறு எந்த செய்திகளும் அதிலே இடம்பெறாது. இவைதான் வடகொரியாவின் ஒரு அடையாளமா என்று பார்க்கின்ற பொழுது, வடகொரியாவில் அதாவது இராணுவத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் இருக்கின்றன. 1.6 மில்லியன் அளவிற்கு இராணுவ வீரர்கள் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் இருக்கிறது. எனவே இப்பொழுது உள்ள சூழலில் வடகொரியா ஒரு திறந்த நாடா என்கின்ற அந்த கணக்கீட்டுக்குள் செல்கின்ற பொழுது, வடகொரியா ஒரு மர்மமான நாடாக இருந்தால் கூட அங்கு ஒரு வரி சார்ந்த விடயங்கள் எதுவும் மக்கள் மீது திணிக்கப்படவில்லை என்பது ஒரு உயர்வான ஒரு தளமாக பார்க்கப்படுகிறது. வடகொரியாவை குறித்து அறியாத சில தகவல்களை தேடி எடுத்து அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் வடகொரியாவில் இருக்கக்கூடிய நமது நண்பர், அதாவது சுற்றுலாவுக்காக சென்றவர், 5,000 பேர் தான் ஒரு வருடத்திற்கு அனுமதிப்பார்கள் வடகொரியாவில். அப்படி அந்த 5,000 பேரில் ஒருவராக சென்ற நண்பர் ஒருவர் தொகுத்து வழங்கி நமக்கு சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு பதிவிட்டு இருக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு பிடிக்கும் என்றால் ஒரு தம்ஸ் அப் போடுங்கள். பிடிக்கவில்லை என்றால் இன்னும் எப்படி நாம் இதை மாற்றி சொல்ல முடியும் அல்லது இதன களங்களை எப்படி தேட முடியும் என்பதை குறித்து நாம் தேடி எடுத்து பேசலாம். காத்திருங்கள், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.